11th 12th பப்ளிக் எழுத போகிறீங்களா, இல்லை கால்குலேட்டரை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இப்போ அக்கௌண்டன்சிக்கும் கால்குலேட்டர் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. பட் நிறைய பேர்த்துக்கு எப்படி யூஸ் பண்ணுன்ற நிறைய பேர்த்துக்கு தெரில. இப்போ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரலான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எனக்கு 3-1 தான் வேணும், ஆனால் நான் 4-1 போட்டேன். இது நான் எப்படி கரெக்ட் பண்ணுறது? எப்படி ஒரு நம்பர் என்ன தப்பு பண்ணுறது இயல்பு தான். நம்ம எப்படி கரெக்ட் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஒரு கரெக்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே கரெக்ட் ஆகிடும். இப்போ நான் 2 நம்பர் கரெக்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு ஒன். நெக்ஸ்ட் ஒன் என்னதுன்னா, இப்போ நான் இன்டூ இன்டூ ப்ளஸ்லாம் பண்ணுவோம் நிறைய டைமு. இப்போ எனக்கு வந்துருச்சு, ஆனால் நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிவிட்டு எனக்கு கரெக்டான ஆன்சர் வரல. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இது நம்மளுக்கு திருப்பி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே ஆட்டோ ரீப்ளே அப்படின்னு இருக்கா, அதை ப்ளே பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். மேலே ஏஎன்எஸ் அப்படின்னு ஆன்சரோட ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க, அதுதான் உங்கள் ஆன்சர். அதில் நீங்கள் எந்த கன்ஃபியூஷனும் ஆகக்கூடாதுன்னு அவங்களே ரொம்ப சூப்பராகவே கொடுத்துட்டாங்க. அப்போ இதுவும் பிரச்சனை இல்லை. எனக்கு இது ரொம்ப ஸ்பீடாக போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, செக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அது நீங்கள் ஒன்று ஒன்றா வரும். ஓகேவா? ப்ரெஸ் பண்ண ஒன்று ஒன்றா வரும். இது நம்மளோட செகண்ட் இது. நெக்ஸ்ட்டு நிறைய பேர்த்துக்கு டவுட் இது என்னதுன்னு உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியும்ல, பர்சன்டேஜ் கால்குலேஷனில் தான் உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு டவுட் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு சம்மில் கமிஷன் டு முரளி, ஓகேவா? கால்குலேட் த கமிஷனில் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் டிவைடட் பை 100 இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ இங்கே 1,10,000 இருக்குது, ஓகேவா? 1,10,000 நான் போட்டேன். எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, இங்கே ஒரு பர்சன்டேஜ் இருக்கா, இன்டூ பர்சன்டேஜ், அப்போ என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, இன்டூ கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? பர்சன்டேஜ் கொடுத்துட்டு டிவைடட் பை 100 அப்படின்னு கொடுப்பாங்க. பார்த்திங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வராது. இப்படி பண்ணிங்கன்னா வராது. எப்பயுமே நம்மளுக்கு பர்சன்டேஜ்னாலே அது 100ஓட தான் டிவைட் பண்ணும். ஓகேவா? அது 50 இருந்தாலும் சரி, 10 இருந்தாலும் சரி, அது எப்பயுமே நம்ம 100ஓட தான் டிவைட் பண்ணணும். இப்போ நான் என்னென்னா, இங்கே 1,10,000 இருக்கா, அதை போட்டுக்கிறேன். இன்டூ 10 டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்கள் ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகேவா? இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக்குன்னு கூட சொல்லுவேன். ஓகேவா? ஆனால் கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சிம்பிள் போட்டுறணும், இப்போ இது நம்மளோட ருப்பீஸ் சிம்பிளை போட்டுறணும். ஓகேவா? ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சின்ன கால்குலேட்டர் இந்த சைஸில் தான் இருக்கு, அந்த கால்குலேட்டர் வாங்குறத ஃபஸ்ட்டு தவிர்த்துருங்க. ஏன்னா நம்மளுக்கு கை டக்குன்னு நம்ம இன்னுமே உங்களுக்கு 2 month 3 month தான்